ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சென்னை ஸ்டைல் வடகறி ரெசிபி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வடகறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வடை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெலாம் சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடித்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, 1 மணி நேரம் ஊறினா போதும். அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வடைக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கட்டுங்க. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம இந்த மாதிரி மாவை எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம வடை மாதிரி ஷேப் பண்ணிலாம் போடணும் இல்லை, நம்ம வடைக்கறி தானே பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வடை ரொம்ப முறுகி வேகக்கூடாதுங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுங்களையும் வடை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை லைட்டாக இப்போ நம்ம உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வடைக்கறி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் பருப்பு வடை மீதம் இருந்துச்சுன்னா கூட நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம வடைக்கறி ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, அப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி கூட மசாலா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. ரொம்ப ஈஸி தான் வடைக்கறி. வடைக்கறி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்னு தான் இல்லை. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய் அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட இப்போ 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மசாலா நல்லா கொதித்து வரட்டுங்க. ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை ஆட் பண்ணிக்கலாம். வடையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா 4 நிமிஷம் சிம்மில் வைங்க. அவ்வளோதாங்க, சுவையான வடைக்கறி நம்மளுக்கு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம்.
எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.